Hi, hello, welcome to our channel. Now you are watching TATRAX. இந்த வீடியோவில் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. கோடை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கோட் வாட் இஸ் கோட்னா என்ன, அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கோடில் ஒரு ஐடியா வரும். இப்போ சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டுட்டோரியல் ஆரம்பிச்சுருக்கோம். வேறு எந்த ப்ரோக்ராமிங்கில் இருந்துச்சுன்னா பைத்தான் டுட்டோரியல் ஆரம்பிக்கலான்னு. அதுக்கு உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறது. அந்த சப்போர்ட் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Now I spell some letters, you find it. C-O-D-E. What is this? Yeah, it's code. கோட்னா என்ன? இப்போ நம்ம ஒரு பர்சன்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த லாங்குவேஜில் என்ன? தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், அரபிக், அது மாதிரி போய்ட்டுருக்கு. ஒரே கான்செப்ட் தான். ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறது பர்சன் டு மிஷின். இதைத்தான் கோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கம்யூனிகேட் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டாங்க. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பைத்தான், C++, ஜாவா, C#, இது மாதிரியே சொல்லிட்டு போகலாம். இப்போ உங்களுக்கு நல்ல கோடை பற்றி ஒரு ஐடியா வரணுன்னா நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அது என்ன குட்டி கதைனா, இப்போ நம்ம பாட்டி நிறையா கதை சொல்லியிருப்பாங்க. மெஜிஷியன் ஒரு மேஜிக் சொல்லுவார். அந்த தொடப்பம் என்னன்னா உடனே பறந்து அது மாதிரி போயிடும். சேம் கான்செப்ட் அதே தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கோடை டைப் பண்ணி வைக்க போகிறோம். கோட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரோக்ராமிங். அதை கோட் டைப் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பைலரில். அந்த கம்பைலர் பண்ணால் டாப் டு எண்ட் அந்த கோடை ரீட் பண்ணி பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணி, பைனரி கோட்னா ஒன்றும் இல்லை, 0s and 1s கன்வெர்ட் பண்ணி, இப்போ நம்ம டைப் பண்ணுற கோடு எல்லாம் கம்ப்யூட்டருக்கு 0s and 1s தான் அதுக்கு புரியும். அதை தான் பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைனரி கோடை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ணும். இதுதான் அந்த கம்பைலரோட வேலை. நம்ம அனுப்புகிற கோடை ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பண்ண வைக்கிறது தான் அந்த கம்பைலரோட வேலை. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது சின்ன சின்ன கால்குலேஷன் அது மாதிரி உள்ள வேலைக்கு தான் அதை கம்ப்யூட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. அடுத்த டே போக என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்யூட்டர் வெறும் கால்குலேஷன் மட்டும் கிடையாது, அது சும்மா செட் ஆஃப் டாஸ்க்கு, பர்டிகுலர் டாஸ்க் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா கான்செப்டை கொண்டு வராங்க. அது கொண்டு வந்தது யாருன்னா ஆடம் லூயிஸ். என்ன பண்ணாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சின்ன சின்ன டாஸ்க் பண்ணக்கூடாது, ஒரு கால்குலேஷன் மட்டும் ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, அதை தாண்டி ஒன்று இருக்குது, கால்குலேஷன் மட்டும் கிடையாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு, ஒரு சர்டன் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை யார் கொண்டு வந்தாங்கன்னா ஆடம் லூயிஸ் கொண்டு வராங்க. எப்போனா 1949 இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது தான் அதனோட விளைவாக தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், கேம்ஸ், அது மாதிரி எக்ஸட்ரா, வெப்பு, இது மாதிரி சொல்லிகிட்டே போடலாம். எக்ஸட்ரா தான். ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதோட அடுத்த வீடியோ நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏதாச்சும் டவுன்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம டெலகிராம் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன வீடியோ போகிறோம் உங்களுக்கு உடனே வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃபார் எவ்ரிவன்.